ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மீன் காசிமேட்டில் வாங்கி வந்தது. நல்ல ஃப்ரெஷ் மீன் பாருங்கள், புதுசாக இருக்குது பாருங்கள். அது ரத்தத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் புது மீன் எதுன்னு. ஐஸ் விற்காத மீன் பாருங்கள். அப்புறம் ஒரு பெரிய சூரை, 4 மூலிமா எல்லாம் ஆஞ்சி க்ளீன் பண்ணி துண்டு போட்டு வச்சுக்கிறோம். எங்களோட சேனல் நேம் ஸ்ரீ புனிதா. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்குங்க, உங்களோட கமெண்ட் தெரிவிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன் ஆஞ்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி துண்டு போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் அடிக்கி 1 வாரம் ஓட்டிடுவேன் அப்படியே. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் நானே அஞ்சிடுவேன். எல்லாத்தையும் க்ளீனாக துண்டு போட்டேன் பாருங்கள். எல்லாத்தையும் துண்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். பாருங்கள், இதுமாதிரி ஆகிங்க ஈஸியாக இருக்கும். சிசரில் முள்ளெல்லாம் எடுத்துருங்க, கத்தியில் துண்டு போட்டுங்க. சின்ன மீனாக இருந்தால் நான் சிசர்லேயே துண்டு போட்டுருவேன். இது பெருசாக இருக்கும், கத்தியில் தான் துண்டு போடுறேன் நான். எல்லாத்தையும் அரைஞ்சி வச்சுருக்குங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த சூரை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். அதெல்லாம் சிசர்லேயே நான் ஆஞ்சிருவேன், கடகன்னு எல்லாம் முடிஞ்சிடும். பாருங்கள், கடகன்னு வேலை நடக்குது, ஆஞ்சிருவேன் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.